வணக்கநேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. நம்ம சிவாய நம்ம. இந்த பஞ்சபட்சியும் கிரக சூசகமும் இந்த இரண்டாவது பாகம். இந்த கிரகத்தில் 1, 5, 9, இந்த 1, 5, 9 வந்து திரிகோணம். திரிகோணம்னா அது பச்சையில் வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நெருப்பு ராசியில் வரும். 1, 5, 9 அது நெருப்பு ராசி. 4, 8, 10 நீர் ராசி. 4, 8, 10 நீர் ராசி. 1, 5, 9 நெருப்பு ராசி. 3, 4, 8, 10 நீர் ராசி. 3, 7, 11 காற்று ராசி. 3, 7, 11 காற்று ராசி. நிலராசி 2, 6, 12. நிலராசி 2, 6, 12. 2, 6 இந்த 2, 6, 12 6, 8, 12 எல்லாமே மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லி சோசியல் சொல்லுவாங்க. மறைவு ஸ்தானம்னா அந்த இதில் போய் கிரகம் போய் உட்காந்துருச்சுன்னா அது வேலை செய்யாது. அந்த 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 இதை அந்த வீடை சூசமாக வச்சுருக்காது, அதனால் இது வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ஆனால் இது பஞ்சபட்சிக்குள்ளே வேற்றுமையாக இருக்கும் சாமி. நான் என்ன சொன்னேன், சோசியத்தில் ஒரு இதாக இருந்தால் பச்சையில் வரும்போது ஒரு வரும், பஞ்சபூதங்களுடைய தன்மை வேறு மாதிரி மாறும் சாமி. அதான் சொல்லலை. இப்போ சனி பகவான் வந்து சோசியத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆத்மகாரன், ஆயுள்காரன், தொழில்காரன் என்னமோ இருக்குது. ஆனால் பஞ்சபட்சியில் வரும்போது அவர் சோசியத்தில் எல்லாமே கெடுதல் தான் செய்வார், நல்லதே செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துக்கு உள்ளே வருவாங்க. ஆனால் இதில் வந்து பச்சைக்குள்ளே பூதத்துக்குள்ளே உள்ளே வரும்போது அதனுடைய இது வேறு மாதிரி வரும் சாமி. இப்போ சனி பகவான் வந்து ஆகாயத்துக்கு அதிபதி வருவார். ஆகாயத்துக்கு அதிபதி யாருன்னா சனியும் ராகும். இந்த சனியும் ராகும் சோசியத்துக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப 2 பேருமே ரொம்ப கெட்ட கிரகங்கள் தான் சொல்லுவாங்க. சனி, செவ்வாய், ராகு, கேது இது 4 தான் அசுப கிரகங்கள், அப்படி தானே? இந்த அசுப கிரகங்கள் இங்கே வரும்போது வேறு மாதிரி வரும். குரு நல்லவர்னு சொல்லுவாங்க, ஆனால் குரு இங்கே பச்சைக்குள்ள வரும்போது குரு தன்மை வேறு மாதிரி வருவார். ஆகையினால இதில் அதாவது எதுவுமே நல்லது எதுவுமே கெட்டது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. எந்த சின்ன குச்சியாக இருந்தாலும் ஒரு கால் பல்லு குத்துவாங்க. அது மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துல நல்லவனாக இருப்பான். இப்போ நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாத்துக்கும் நல்லவனாக இருப்போம்னா இருக்கவே முடியாது சாமி. அப்படி ஒரு கான்செப்டில் இருக்கு. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நம்ம பிடிக்காம தான் இருக்கும். நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நம்ம எல்லாத்துக்கும் பிடிப்போமான்னு கேட்டால் ஒருத்தங்க நமக்கு சாதாரணமாக இருப்பாங்க, ஒருத்தங்க இவன் பெரிய பிராடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லதே செஞ்சாலும் நம்மகிட்டே வாங்கி நம்மகிட்டே சாப்பிட்டு இருக்கவங்க தான் நமக்கு அந்த ஆப்போசிட்டில் வேலை செய்வாங்க. அதே மாதிரி தான் கிரகங்களும் அந்தந்த தன்மையில் எல்லாமே நல்ல கிரகம் தான் சாமி, எதுவுமே எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதாவது நிலைக்கு வரும்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாற்றங்கள் அடைகிறது. இப்போ மனுஷன் பாருங்க, பிறக்கும் போது நல்லவனை தான் பிறக்கலாம். அவன் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனை பரமாத்மா அவனை ஒரு நல்ல நிலைக்கு தான் படைக்கிறார். ஆனால் அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவன் ஆசைகள், அவன் அந்த பொறாமைகள், கெட்ட எண்ணங்கள், சேர்க்கை எல்லாமே அவன் கூட வரும்போது 13 வயசு வரைக்கும் ஒரு ஆண் மகனோ ஒரு குழந்தை எப்படி இருக்குது, சின்ன பிள்ளையாக இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறது, என்ன நடக்குது, என்ன தெரியாது. அந்த பொறுப்புகள் எல்லாமே இருக்காது. ஒரு நிலைக்கு வரும்போது தான் அவங்க வேறு மாதிரி ஆகுறாங்க. அது மாதிரி தான் கிரகங்களும் எல்லாமே நல்லது தான். ஆனால் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும்போது, இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆதிபத்தியத்திலேயோ அல்ல வீட்லேயோ, இப்போ சுக்கிரன் 2க்கும் 6க்கும் அதிபதினு வச்சுக்கோங்களேன், 2க்கும் 7க்கும் அதிபதினு வச்சுக்கோங்க, 2க்கும் 7க்கும் அதிபதி. இந்த சுக்கிர பகவான் தனிச்சிருந்தால் அது ஒரு தன்மையாக கொடுப்பார். அதே சூரியன் கூடயோ செவ்வாய் கூடயோ அப்படி இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்டில் வேறு மாதிரி வருவாங்க. அப்படி தான் இதில் நான் தான் சொல்ல, ஒரு கிரகம் வந்து எதுவுமே நன்மை செய்யுமோன்னா செய்யும், ஆனால் அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் செய்யும். அதுக்காக இது கெட்ட கிரகம் இது நல்ல கிரகம் கிடையாது. இப்போ சோதிடத்தில் வந்து 9ல் சனி அப்பா இருக்க மாட்டாங்க, இப்படி
அப்பா இருக்க முடியாது. அப்பா இருந்தாலும் அதுக்கு அதிபதி இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு 9 சனி இருந்தால் சொல்லுவாங்க. அதே 9 சனியில் குரு பார்வை இருந்ததுன்னா வேறு மாதிரி வரும். அதே சுபகிரகங்கள் பார்வை வந்துருந்துச்சுன்னா வேறு மாதிரி ஆயிடும். இதே சுக்கிரன் பார்வை, குரு பார்வை இது அந்த மாதிரி வரும்போது சனி செயலிழக்கப்படும். ஆக 9 சனி உட்காந்துருக்கு, அதனால அவங்க அப்பா இருக்க மாட்டேன்னு சொன்னோம்னா அவங்க அப்பா ஜடியாக இருப்பார். அந்த மாதிரி சொல்லவும் முடியாது. அதே மாதிரி தான் பச்சிக்கொலையும். இந்த திசையிலேருந்து இந்த திசைக்கு போகும்போது இந்த பற்றி அடி வாங்கினா தப்பு வந்துருச்சுன்னா அது உள்ளே நம்ம போய் பார்க்கணும். அப்போ எங்கே நட்சத்திரத்துக்கு டபுள் ஆகிடுச்சா? இப்போ நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரத்துக்கு 25 ஆப்போசிட் இருக்குல்ல, அந்த ஆப்போசிட் வரிசை தான் அதில் வேலை செய்யும். நீர் ராசி அதான் சொல்கிறேன். 5, 7, 1, 5, 9 இது சுபகிரகம் சோசியத்தில். அதே மாதிரி பச்சிக்குள்ளே வந்தீங்கன்னா இது நெருப்பு. இந்த 5ம் நெருப்பு. அதான் நல்லா இன்னும் சுத்தமாக உள்ளே சொல்கிறேன். இந்த 5 வச்சு எல்லாமே செய்யலாம். சுபகிரகங்கள் 1 லக்கணம், 2 5 அவனோட பூர்வீக சொத்து இல்லைதான், 9 அவன் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆகையினால இந்த 5, 9 எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சுசமாக உள்ளே இருக்கோ அதே மாதிரி ஜோதிடத்தில் எவ்வளோ இருக்குது. இதை 5, 9 திரிகோணத்தில் இருக்காப்பா, பிரச்சனை இல்லைப்பா. 3 நல்லா இருக்கா, 3 நல்லா இருக்காது. நல்லா இருந்தால் அவன் நிலைமை வேறு மாதிரி வரும். நிலைமை எப்படி வரும்னா அவன் எந்த இதுவும் பார்வை இல்லாமல், கிருஷ்ணவரங்கள பார்வை இல்லாமல் இந்த 5, 9 தெளிவாக இருந்ததுன்னா அது வரும். அவன் லக்கணமும் அந்த 5, 9 பாதங்கள் நல்லா இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கை சுவாசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு. அதே மாதிரி இந்த நெருப்பு கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் எரிக்காமல் இருக்கும். அதுதான் உண்மை. இப்போ நெருப்பு தண்ணியை நீர் விட்டோம்னா நெருப்பு அமைஞ்சு போகும். இப்படித்தான் உள்ளே வரணும். இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ நெருப்பு ராசிக்கு என்ன நட்சத்திரம், நீர் ராசிக்கு என்ன நட்சத்திரம், காற்று ராசிக்கு என்ன நட்சத்திரம், ஆகாயத்துக்கு என்ன நட்சத்திரம், நிலத்துக்கு என்ன ராசி, இந்த நட்சத்திரங்களை நீங்கள் உள்ளே வரணும். நட்சத்திரங்கள் உள்ளே வரும்போது இந்த கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது, இந்த கிரகம் எந்த பட்சியில் இருக்குது, இந்த பட்சி எந்த திசையில் இருக்குது. இப்போ இந்த திசை ஊனா நடையா அரசா அப்படி பார்க்கணும். நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே சப்ஜெக்ட் பாருங்கள். ஒரு பட்சி எந்த நட்சத்திரத்தை காலில் இருக்குன்னு அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துக்கு அதிபதினு பார்க்கணும். அந்த கிரகம் எந்த பூதத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பூதம் எந்த திசையில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த திசை யாருக்கு உடையதுன்னு பார்க்கணும். அந்த திசைக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த திசைக்கு சக்திகள் யாருன்னு பார்க்கணும். அந்த சக்திக்கு கணபதி யாருன்னு பார்க்கணும். பாருங்கள், இது ஒரே கான்செப்ட் தான், ஒரே ஒன்று தான். ஒரே ஒரு பச்சையை அடிக்கிறதுக்கு இவ்வளவு கதைகளும் உள்ளே இருக்குது. இதை நீங்கள் உள்ளே போனால் தான் இதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டு எல்லாமே வேணும்னு சொல்கிறேன். ஒரு பச்சி இருக்குன்னா இப்போ ஆந்த பச்சி இருக்குன்னா ஆந்த பச்சியை வச்சு என்ன பண்ணலாம். நீர் ராசி இன்றைக்கி நீர் என்ன தன்மையில் இருக்குது, ஊரில் இருக்கா, நடையில் இருக்கா, அரசில் இருக்கா, தொழிலில் இருக்கா, சாவில் இருக்கான்னு பார்க்கணும். சரி, நம்ம யாருக்கு அடிக்க போகிறோமோ அவங்களோட பிறந்த ஜாதகத்தையும் நட்சத்திரத்தை எடுக்கணும். அந்த நட்சத்திரம் எதில் இருக்குது, இந்த பச்சியில் இருக்குது, இந்த பச்சிக்கு சூட் ஆகுமா, இந்த பச்சியை அடித்தா இந்த பச்சி தூக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரணும். அப்போ அதுக்கு அதிபதி யார், அவங்கள சித்தி பண்ணணும். அப்போ அதுக்கு பஞ்சாச்சாரம் யார், அது சித்தி பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ சனி இப்போ காகத்தை அடிக்க போகுதுன்னா ஒன்று காகம், இப்போ நீங்கள் சனி அவங்க காகம் அடிக்கிறது காகம் இப்படி செய்யணும். அப்போனா நீங்கள் சனியின் சுவாசமே உங்கள் உடம்பே சனியின் தன்மைக்கு வரணும். வந்தால் தான் நீங்கள் அதை பற்றி வேலை செய்யும். அதான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சனி காகம் பச்சிக்காரன் அடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சனி நீங்கள் ஃபுல்லாக ஆயிடணும். உங்கள் உடம்புனா என்னென்ன வேற என்ன கிடையாது, சுவாசம், மூச்சு, கீச்சு, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்கள் சனிக்குள்ள இயக்கம் உங்களோட உடம்புல ஃபுல்லாக ஓடணும். அப்படித்தான் இருந்தால் தான் அந்த பச்சி உங்களை வேலை செய்யும். சும்மா அதை மட்டும் நான் இதை பண்ணேன்னா அந்த பச்சி வேலை செய்ய சாமி. நான் அதான் முயற்சி சொல்லுவேன். எதுக்கும் இறைவன் திருமணம் வேணுங்கிற சொல்கிறது காரணம். இந்த சோசியம் சொல்கிறாங்க, அது வேறு சொல்கிறேன். ஆனால் நீ பச்சிக்குள்ளே வரும்போது இறைவன் திருவிழா அது ஒன்றும் இல்லை சாமி. நீங்கள் பச்சையை கற்றுக்கிடும் போது அதை நல்ல எல்லா தன்மை தன்னால வரும். நான் சொல்லி நீங்கள் சொல்லிலாம் அது வரவே வராது சாமி. பச்சை பிடிக்கிறவனுக்கு அது இறைவனோட குறிப்படை இருக்கும். முன் சென்ம தொடர்புகள் இருக்கணும், முன் செஞ்ச புண்ணியம் இருக்கணும், அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இருக்கணும், எல்லாமே இதில் உள்ள வரணும் சாமி. இதுதான் அந்நிலும் தெய்வ கடாட்சியங்கள் இருக்கணும், தெய்வ அருள் இருக்கணும், ஒரு சாமி ஒரு தெய்வத்தின் உபாசனை இருக்கணும், ஒரு இதான் சொல்லணும். எல்லாமே வரும்போது தான் உங்களுக்கு அந்த இது ஆக்டிவாக உள்ளே வரும் சாமி. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே பச்சையை பிடிச்ச பச்சை அதான் யாராவது பாருங்கள். எட்டா இன்றைக்கி ராகு பூஜை, இன்றைக்கி வள்ளுவர்
ரெண்டாவது சாம காகம், மூணாவது சாம ஆந்தை, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த காகம் ஆந்தை இதே தஞ்சை மகாலில் இருக்குது. எல்லா இதுலையும் இப்போ உள்ள பஞ்சபட்ச அவங்க தப்புன்னு தான் சொல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். நான் என் நிலையை அறிஞ்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறது தப்பு. யாராவது ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு நான் ஏற்றுக்கிறேன். அந்த இதில் வர சொல்லுங்க. நீ சித்தி அடைஞ்சிருக்கீங்க, இப்போ வாசியோகம் பண்ணியிருக்கீங்க, வாசியோகத்தில் சித்தி அடைஞ்சிருக்கீங்க, சித்தி அடைஞ்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன செய்யுது, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த போன வருஷம் எப்படி இருந்தோம், இந்த வருஷம் எப்படி இருக்கோம், இன்றைக்கி எப்படி இருக்கோம், நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கோம், அப்படி நேற்று போன ஒரு நிமிடத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் 2வது நிமிடம் எப்படி வர்றோம், இன்னைக்கு இப்போ எப்படி இருக்கோம் அதை பாருங்கள். அதை பார்த்தா தான் நீங்கள் சித்தியாக நீங்கள் உள்ள வெளியே சொல்கிறது எல்லாம் போய் சாமி. உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக நான் சித்தி அடைஞ்சேன்னு சொல்ல முடியாது. சித்தி அடைஞ்சால் தானே சொல்ல முடியும். வாசியோகம் எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாரும் வாசியோகம் எழுதணும் படிக்கிறாங்க. யாராவது சித்தி அடைஞ்சான்னு சொல்லுங்க. சித்தி அடைஞ்ச தன்மையே வேறையாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், சித்தி அடைஞ்சால் அவனோட தன்மையை வேறு மாதிரி இருக்கும். அவன் எந்த ஒரு இதுக்கும் வரமாட்டான் சாமி. சித்தி அடைஞ்சு அவன் செவனின்னு இருப்பான். இப்போ என் நிலைமை இருக்கு. அதான் நான் என்னமோ எனக்கு இறைவன் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ கொண்டு நீ வெளியே விடுறான், அதான் எனக்கு தெரியும். ரைட்டு போ, எதாவது நம்ம கற்றுக்கிட்டு வெளியே கொண்டு விடுறானா, இல்லை நம்மளை கொண்டு வெளியே விட போகிறான், எதாக இருந்தாலும் அவன் செஞ்சது தான். அந்த பரம்பொருள் நம்மளை என்னமோ ஒரு வழியில் கொண்டு போட போகிறாங்க. நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், இது செவனேன்னு இதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளால செவனே உட்காந்து சாப்பிடலாம், ஏதோ நம்மளை 4 பேருக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு கணக்கு நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதான் சொல்லலை, நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும், என்ன செய்கிறியோ அது கிடைக்கும். ஆனால் ஒன்று, நீ மனசார தகுதி தாங்கன்னு தான் நினைக்கணும். சரி, நான் ஏன் நான் பிடபிள்யூ காரில் போகணும்னு நினச்சா அது இறைவன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நமக்கு என்ன தகுதியோ அதை நீ நினச்சேன்னா, நாளைக்கு காலையில் 4 இட்லி கிடைக்க மாட்டா அப்படின்னா கொண்டு கொடுப்பான். நாளைக்கு காலையில் எனக்கு இது கிடைக்குன்னா அது கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். உன் தகுதிக்கும் உன்னுடைய பாவ புண்ணியங்கள் உன்னுடைய கர்மாக்கள் என்ன இருக்கோ அது இறைவன் கொடுப்பான் சாமி. நான் சொல்கிறேன்னு எல்லாம் கிடைக்கும் சொல்கிறாரு ஐயா, எல்லாம் கிடைக்குமானா? எல்லாம் கிடைக்காது சார். நீ ராக்கெட்டில் போகணும், பிளெயினில் போகணும்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். உன்னுடைய தகுதி, உன் கர்மா, உன்னுடைய புண்ணியம் எல்லாத்துக்கும் அதில் உள்ள ஒரு சாமி. அப்படி இருந்தால் தான் நீ சித்தி அடைய முடியும். இவ்வளோ கதையும் இருக்குது சாமி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் மீண்டும் நல்ல ஆதரவு கொடுங்க. நான் என் மனசுக்குள்ளே இருக்க நல்லா இது சொல்கிறேன். இன்னும் அடுத்த இதில் இந்த கிரகத்தின் தன்மை இன்னும் நிறையா இருக்குது சாமி. இது ஒரு 3-4 இது போட்டு இந்த கிரகத்தை சரியாக சொன்னா தான் புரியப்படும் சாமி. மீண்டும் ஒரு காலையில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நமச்சிவாய சிவாய ஓம் நமச்சிவாயம்.